சவுத் இந்தியாவில் கேரளா, தமிழகம், ஆந்திரா, கர்நாடகாலெல்லாம் பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. இன்னொரு 5 வருஷத்தில் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துடும். ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது வீட்டை இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா? பிரான்சில் வாழும் அனைத்து மக்களுக்கும் எங்களோட ரொம்ப அருமையான உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள். ஏன்னா ஃபினான்சியலி அட்வைசர். ஸோ சார் இங்கே வந்திருக்கார். அவர்கிட்ட உங்களுக்காக ஜீபூம்பா ஒரு கேள்வி கேட்க போகிறோம். சார் ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்களோட மக்கள் நாங்கள் இந்தியாவோ தமிழ்நாடோ விட்டு நிறைய நாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவங்களோட பேக் ஹோமா இல்லை இருக்கிற நாடா, அதில் அதுதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு ரிட்டையர் ஆகி கடைசி காலத்தில் இருக்கணும்னா நம்ம ஊர் மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருந்தா கூட இந்தியாவில் நீங்கள் ஓசிஐ கார்டு வாங்க முடியும். அந்த ஓசிஐ கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்தியாவில் கடைசி காலத்தில் ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த ஊரில் எப்படி மெடிசன் எனக்கு தெரியாது, பட் இங்கிலாண்டில் மெடிக்கல் எப்படின்னு எனக்கு தெரியும். அதாவது ஒரு இம்மீடியட்டாக சர்ஜரி எதாவது பண்ணணும்னா 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணணும். நம்ம ஊரில் அப்படி கிடையாது, டாக்டர் உடனே பார்த்துட முடியும். அதனால் நீங்கள் ஒரு 40-45 வயசு இருக்கிறதுக்குள்ளேயே இந்தியாவில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்தியாவில் செட்டில்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிங்கன்னா பின்னாடி காலத்தில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் வெளிநாட்டில் பிறந்த வளர்கிற பசங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்தியாவில் பிறந்து வளர்ந்துருந்தீங்கன்னா இந்தியா மாதிரி பெட்டர் பிளேஸ் கிடையாது. அது சொல்லும்போது முக்கியமாக சொல்ல போனால் எல்லாருக்கும் பயப்படுற ஒரு விஷயம், இந்தியாவில் உலகத்திலேயே அவ்வளவு மக்கள் அவ்வளவு நம்பர் 1 நிற்கிறேன். ஸோ இங்கே எங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளவு ஜனத்துக்கு நாங்கள் அங்கே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா, நாங்கள் அங்கே வரலாமா, அப்படி ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்தியாவில் மக்கள் தொகை ஜாஸ்தின்னு கேட்குறீங்க. இந்தியாவில் 2 தகுதி இருக்குது. ஒன்று நார்த் இந்தியா, ஒன்று சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் கேரளா, தமிழகம், ஆந்திரா, கர்நாடகாலெல்லாம் பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. அதனால் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ தமிழ்நாடோட எக்கானமியே அடுத்த 5 வருஷத்தில் $1 trillion எக்கானமி ஆகிடும். நான் சொல்கிறது இந்தியா எக்கானமி இல்லை, தமிழ்நாடு எக்கானமியே ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்குறது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இன்னொரு 5 வருஷத்தில் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துடும். ஸோ அடுத்தது சிம்பிளான விஷயம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது வீட்டை இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா? இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்தியன் ஸ்டாக்ஸு, குளோபல் ஸ்டாக்ஸ், கொஞ்சம் கோல்டு, இந்தியன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. சூப்பராக ஒரு விஷயம் மக்களுக்கு சொன்னீங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். ஓகே, ஜெய்ஹிந்த்.